ஒரு நாட்டோட அரசர் தன்னோட அமைச்சரை கூப்பிடுறாரு. மிக புத்திசாலியான அமைச்சர் அவர். அவர்கிட்ட தனக்கு இருக்கிற ஒரு சிறிய சந்தேகத்தை கேட்கிறாரு. நம்ம நாட்டுல நாய்களோட பிறப்பு விகிதம் ஆடுகளோட பிறப்பு விகிதத்தை விட அதிகமா இருக்கு. ஆனா எங்க பார்த்தாலும் ஆட்டுக்கூட்டம் தான் மந்த மந்தையா இருக்கே தவிர நாய்கள் அங்கொன்னும் இங்கொன்னுமா தான் இருக்கு. இதற்கான காரணம் என்னன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு தன்னோட சந்தேகத்தை அவர்கிட்ட கேட்க, அமைச்சரோ அதற்கான சந்தேகத்தை தீர்க்கும் முயற்சியில ஈடுபடுறாரு. 1 மாத காலத்திற்கு அப்புறம் அவர் 20 நாய்களை கொண்டு வந்து ஒரு அறையில அடைக்கிறாரு. அதற்கு தேவையான உணவை ஒரு கூடை நிறைய வச்சிடுறாரு. அதற்கு அப்புறமா இன்னொரு அறையில 20 ஆடுகளை கொண்டு வந்து வைக்கிறாரு. அதற்கு தேவையான புல்ல ஒரு கூடையில வைக்கிறாரு. இப்படி 2ஐயும் ஒவ்வொரு அறையில போட்டு ஒரு நாள் முழுக்க மூடி வச்சிடுறாரு. அரசர்கிட்ட நாளைக்கு காலையில என்னோட வாங்க, கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அரசரும் மறுநாள் காலையில அங்க போறாரு. நாய்கள் இருந்த அறைக்கதவை திறந்து பாக்குறாங்க. அங்க கூட நிறைய இருந்த உணவு அப்படியே இருக்கு. நாய்கள் அத்தனையும் இறந்து போய் கிடந்துச்சு. ஏன்னா அந்த உணவுக்காக போட்டியிட்டு சண்டையிட்டு ஒன்றை ஒன்று கடிச்சிட்டு இறந்து போயிருச்சுங்க. அந்த ஆடுகள் இருக்கிற அறைக்கதவை திறந்து பாக்குறாங்க. அங்க ஆடுகள் எல்லாம் அந்த புல்கட்டுகளை நல்லா சாப்பிட்டுட்டு ஒண்ணு மேல ஒண்ணு சாஞ்சு நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. 20 ஆடுகளும் நல்லாவே இருந்துச்சு. இப்போதான் அரசருக்கு புரியுது, நாய்கள் உணவுக்காக போட்டியிட்டு ஒன்றை ஒன்று கடிச்சு இறந்து போயிருச்சு. ஆடுகளோ கொடுத்ததையெல்லாம் சேர்ந்து பகிர்ந்து சாப்பிட்டு நிம்மதியா இருக்கு. அதனாலதான் ஆடுகள் கூட்டமாகவும் நாய்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமா தெரியுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு அரசர் அந்த புத்திசாலி அமைச்சரால.